பெரிய சண்டியர் மாதிரி நிறைய பாருங்க எந்திரிங்க. ஏன்னா இந்த இடத்துல 1000 பிரச்சனை வரும். பம்பு தும்பு வரும், அடிதடி வரும், வெட்டு குத்து வரும், ரத்த பலியெல்லாம் விழுகும். எல்லா பிரச்சனையும் வரும் இந்த இடத்துல. 1000 பிரச்சனை வந்து மைக்கான அந்த புத்தகம் இருப்பாரு. ஆரம்பமே ஒரு மாதிரியா போகுது. திருப்பியே வச்சிருவோம். தெரியாது இல்ல. சாமிகிட்ட ஆரம்பிக்கிறேன். சாமியெல்லாம் கும்பிட்டு ஆரம்பிப்போம். நல்ல விதமா போகணும். முட்டாப்பட அறிவு கடவுளுக்கு சோழ சொந்த முட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு கேட்க முடியாது. ஏன்னா வந்தாறு வரவேற்பது தமிழ் பண்பாடு. இப்ப கேட்டது கூட என்ன கேட்கலையா? அந்த தமிழ் பண்பாடு ஒன்று இருக்காது. ஆமா, வந்தாறு வரவேற்பது அது குலப்பண்பு. குலப்பண்பு. ஆமா, வந்தாறு வாழைப்பது அதுவும் தமிழ் பண்பாடு. அபச்சாரம் பண்ணாலும் கூட என்ன பண்ணுவாங்க? வீடு தேடி வந்தவங்களை விபச்சாரம் செய்யாம. அது விபச்சாரம் இல்லை, உபச்சாரம் செய்ய வேண்டும். அதுதான் தமிழ்நாடு பண்பாடு. நீங்க உங்களுடைய வேத பொறுத்தவே சரியில்லையா? முதல்ல உங்க வேஷம் என்ன மாறி மாசம் பிச்சை எடுக்கிற மாதிரி வேஷம் நாகப்பாம்பு மழைக்கு நாக்கெல்லாம் முடிச்சு மழை எடுக்கலாமா? நீங்க மட்டும் கொண்ட படிக்கிறோம். நாங்கள் கொண்ட ஓடுவோம். நாங்க கொண்ட போனா அர்த்தம் இருக்கு. நாங்க கொண்ட ஓடணும், அதுக்கு அர்த்தம் ஜடாமகுடம். மன்னர் அணிவது மணிமகுடம். என்ன பண்ற? தமிழ் ரசிகர் அணிவது ஜடாமகுடம். இப்ப நான் உடைய ஜடாமகுடம். நீ என்ன போட்டுருக்க? ஜடாமகுடம் ஓடும் போது இது ஜடாமகுடம்லாம் கிடையாது. போடும் போது செவத்துல முட்டிட்டு பூவை சுத்தி மறைஞ்சிட்டு வந்திருக்கு. வேற ஒண்ணு. அப்ப அந்த வீக்கத்தை மறைப்பதற்கான ஒரு கொண்டை. அது என்ன மாறுவது? ஏதோ வட்டம் பண்றீங்க. என்னது அது? நம்மளுக்கு 2 நாளா மார்பக வலி. அதனால சுண்ணாம்பு போடு போட்டிருக்கேன். இதே போன்ற ஒரு உருவத்தை இங்கே நான் பார்த்திருக்கேன். பார்த்திருக்கீங்க? பார்த்திருக்கேன். பேச்சு கொண்டு வந்தாரே சஞ்சீவ வழி, அது ஒண்ணுமே உள்ளது. அப்ப என்ன ஆஞ்சநேயர் சொல்றீங்க? அவர் குரங்கு, நீங்க மனித குரங்கு. நான் குரங்குதான் என்னை பத்தி நிறைய சொன்னீங்க. அதை இடத்துக்கு போது என்ன பேச நாம போட்டிருக்க, தலையில கொண்ட போட்டிருக்க, கையில என்ன மாதிரி பூ கட்டி. அதெல்லாம் இருக்கட்டு. நான் கீரை வடிக்க பிச்சை எடுக்க மாதிரி சக்கா பக்கத்துல நம்ம கோத்து விடுறீங்களா? இளங்கோடிச்சா இளங்கோடினா எது? எப்ப இளங்கோடி உனக்கு? எங்களுக்குள்ளையாவது கட்டணும். நல்ல ஆலமரத்துல பார்த்து. அப்படியா? அது இடத்துல போது யாரு முதல்ல? நீங்க யாருன்னு சொல்லுங்களேன். நான் கேட்டா நீ சொல்லு. நீ என்ன திருப்பி என்ன கேக்குற? நீங்க யாரு? எத்த அடிக்குதா? அதுக்கு தான் நான் இங்க போச்சு. இன்னும் ஒரு எத்த கூட வச்சு விடுவேன். தெரியல வரைக்கும் வாய போட்டி அதுல வைக்க மாட்டேங்க. ஆமா, இந்த எத்துல தண்ணி ஊத்துங்க. இதுல ஊத்துனே முதல்ல. ஆமா, விவரங்களை பேச வேண்டும். அப்பதான் நல்லா விவரங்களை சொல்ல முடியும். நீங்க விவரத்தை சரியா கேட்டீங்கன்னா என்னடா சொல்லுவீங்க? சரி, அதுதான் விவரத்தை கேட்கக்கூடிய கேள்வியை சரியா கேட்டீங்கன்னா சொல்லக்கூடிய பதில்களை சரியா சொல்லுவேன். நீங்க சொல்லக்கூடியது சரியாக சொல்லுங்க, கேட்கக்கூடியது சரியாக கேளுங்க. சொல்லுங்க, கேட்டதான் சொல்ல முடியும். என்னத்தானே கேட்க முடியும்? அப்ப கேட்க முடியாது. சொல்றத சொல்ற மாதிரி சொல்லுங்க. நான் சொல்றதை பண்ணி சொல்லிக்கிட்டீங்க. நான் கேட்கிறேன், நீங்களும் சொல்லிக்கிட்டீங்க. அப்ப என்ன இதிகாசம் புராண போயிடு 10,000 வேற என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு புராணம் தெரியும். 19 புராணம் எனக்கு தெரியும். 19 புராணம் எனக்கு தெரியும். 19 எங்கேயுமே புராணமே இல்லையே. 18 இருக்குதுல. எழுதுறது யாரு தெரியுமா? யாரு? நீ இதிகாசம் சொல்ற சொல்லு. யாரு இருங்க? 18 எழுதுறது யாரு? வேதவியாசர் எழுத விநாயகர் பெருமாள் சொன்னார். என்ன சொன்னாரு? மகாபாரத கதையை ஒவ்வொரு வேறுகளை பிரிச்சு கொண்டாரா இல்லையா? அப்ப 18 புராணத்தை தனித்தனியாக ஒருத்து பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ய புராணம், வராக புராணம், வாமன மத்தியம் எத்தனை பிரிச்சு கொடுத்தாரு? எத்தனை புராணங்களாக? அஷ்டமண்டா 8, தசம்னா 10, 10 8 18. சரி, அப்ப புராணம் எத்தனை மொத்தம்? 18. ஒத்துக்கடி. அப்புறம் என்ன நீங்க சொல்றீங்க? ஆனா நான் ஒத்துக்க முடியாது. இருக்கிற புராணம் 19 புராணம் இருக்குது. இருக்கிற 18 19 நீங்க சொல்ற கணக்கு 18. ஆனா 19 புராணம் இருக்கு. அப்படின்னா பப்புனுக்காரன் புராணம் பேசுறது அவசியம் கிடையாது. அப்படி இல்ல, நாரதர்கிட்ட நான் பேசுற அவசியம் கிடையாது. வேலைக்கணும் அந்த வேலையை பார்க்கணும். நீங்க வேலை என்னமோ அதை பாருங்க. முதல்ல சிங்க வேஷம் போட்டா என்ன பண்ணணும்? கர்ச்சிக்கணும். அப்பதான் சிங்கம். ஒரு புலி வேஷம் போட்டா உருவணும். அப்பதான் அந்த புலி. நாய் வேஷம் போட்டா திங்கணுமா? அதுதான் நீ என்ன பண்ணணும்? இப்ப திங்கணும். உங்களுடைய கதாபாத்திரம் அந்த மாதிரி சாமி யாரு? நீங்க ஏன் இந்த பக்கம் வந்தீங்க? அப்படின்னு வேற ஆளுங்க சொல்லுவாங்க. திரும்ப படிக்க பொட்டியில் உரிக்க முடியும். நான் சொல்ல அவசியம் கிடையாது. பேசுவீங்க. நான் பேசுவேன். என்ன பேசுவீங்க? என்ன சொல்லுவீங்க? எப்படி வேணாலும் புராணங்கள், இதிகாசங்கள், ஐம்பது காப்பியங்கள், கீழ்கணக்கு, மேல்கணக்கு, கவிகள் அனைத்து பேசுறாலும் பேசுவீங்க. என்ன பேசுவீங்க? அருகே என்ன வாணி முகந்தரை செல்வேன சேனை சோதனை பருவடி விந்திர வாணி படவரை
தெரியாததே பேசணும், தெரிஞ்சதை பேசப்படாது. ஆமா, படிச்சிருக்கோம்ல. ஒரு எச்சரிக்கை, எனக்கு தெரிஞ்சதை எதுவுமே பேசப்படாது, தெரியாததே பேசணும். இது தெரியும், தெரியாததை பேசணும். ஆமா, அப்படியா? தெரியாததை பேச, தெரிஞ்சதே பேசு. உலகம் ஓதர் கைவன் நிலவலாகி நிர்மல்வனின் அழகில் ஜோதி அம்பலத்தாழ்வார் மன்னர் சிறுமணி வாழ்த்தி வணங்குவோம் மாறினாரே. தெரியுமில்ல எத்தனை ஊர்ல பேட்டி இருக்கார பத்தி என்ன நீங்க தெரியாததை பேசுறீங்க. உங்களை பிடித்து மக்கள் மஞ்சள் பூசி அப்பளை வேலாகவோ அதில் குடும்பமாகவோ உங்களுடைய கொக்கலால் விலங்குகளில் பெரியதோட பாடுறானே பாரு. ஆமா, பாடுவோம்ல, நாங்க பாடுவோம்ல. பாடி அவ்வளவுதா தெரியா பாட வேணாம், தெரிஞ்சதையா பாடல. இதை படிச்சிருக்கியா? ஆமா, ஏன் பாடி வைத்தாரே? பொன்னிமணி குங்கணி சிலமொழி பிளம்ப சின்னமணி குண்டு சரி சைடியில் சொல்ல வண்ண மன வெள்ள மன மாமன உரைத்தாது பாடுறானே. சீவக சிந்தாமணிகளே பாடு பாப்போம். எங்களுக்கு தெரியாது, தெரியும். சீவக சிந்தாமணி அது தெரியுங்க, தெரியாது. குமிழ் விட்டு கோவில் கூத்தல் திமிழ் விட்டு திரையும் திரைகள் அமுதம் இனிமேல் ஆசைக்காக பாடுறானே. இதை பாடு. அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கவிதை இது. அது பேசுவோம்ல. ஏன் முத்தை தர பத்தி திருநகை அத்திக்கு சக்தி செலவிட முத்துக்குரு வித்து குருபரை எனவும் வாழ்வித்தாரே. அப்படி நாங்கள் பேசுவோம்ல. இது அதுக்கு கவிதானே. பேசுவோம்ல. யாரும் அறியாது இருமரவு யானை யாருக்கு தாங்க நாங்கள் பாடி வைத்தாரே. பாடுங்க பாப்போம். எப்படி நாங்க பேசுவோம்ல. ஏன் காரகார காரகார காவல் வழி காவல் போற 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 வண்டிகள் மாற 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 ராம 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 ராமபுரம் நாமவை பாடு. ஒரு கிலோ மீன் வாங்கினா 100 ரூபாய், 1.5 கிலோ வாங்கினா 200 ரூபாய், 200 ரூபாய். அது இப்படி வராதே. ஓடி 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 கிழக்கு சோதியை நாட்கள் வழிய போய் பாடி பாடி வாடி 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 போன மாதங்கள் கோடி 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 என்ன கோடி இப்படிதான் வரும். ஒரு டப்பர் கூட 80 ரூபாய், 2 கூட வாங்கினா 150 ரூபாய், 150 ரூபாய், 150. அப்படி நாங்க பேசுவோம்ல. இப்படி எந்த பிராணத்தை இல்லை ஒன்று ஓடுகிறார் இன்று வரப்பனா கருங்கடல் பள்ளிகள் கிளம்பி நீங்க போய் விருந்தவரை குடிநாள் பேசவும் வேண்டும். மல்லிகைப்பூ 1 முழம் 10 ரூபாய், 3 முழம் வாங்கினா 20 ரூபாய், 20 ரூபாய், 20 ரூபாய். அப்படி நாங்க படிச்சிருக்கோம்ல. இப்படி எந்த கவிமே இருக்குல்ல. வாரம் ஒரு வாரம் வரை நிறுத்த தோறும் தாரி முழுதும் நாம முடியிருக்கப்ப வீரர்கள் நடத்தப்பட்டு வெறும் கையோடு இன்னைக்கு புக்கான் பாடி வைத்தாலே பாடு. கொல்லிமலை செட்டு 250 ரூபாய், கொல்லிமலை செட்டு 250 ரூபாய். வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. நாங்க படிச்சு வெள்ளிமலைக்கு நீ என்ன கொல்லிமலைக்கு பாடி? அது உங்களுக்கு தேவையில்லை, நாங்க படிச்சிருக்கிற வேற. அடுத்து காக்கை காக்கா கூகை கூகை காக்கா காக்கை காக்கை குக்கா காக்கா காக்கை பாடின பாடி வைத்தாலே பாடு. ஒரு அண்டா செட்டு 250 ரூபாய். என்ன பெரிய என்ன சிரிக்கிறேன், நாங்களும் கவி படிச்சிருக்கிறோம். நாங்கள் பாடு பாடு, நீ கவி பாடி பாடு படிச்சிருக்கீங்க. பாடு பாடு. ஆமா பையன் நீ தான் எத்தனை பாடு பாடு பாடு. எத்தனை கவி விடிய வட்ட குண்டு பாடி வைத்தாலே திக்கா புக்கா வித்தாவு போய் எக்கார போய் உட்கார சொல் எத்தனை சேவித்த பாடி பாடு. அக்கார போட்டியா நாங்கள் அந்த மரியாதை பத்தி அப்புறம் பேசி கவி பேசினா கவியோட மட்டும் இல்லை. கவி என்ன பாடிக்கிறீங்க? கவி பேசினா ஆத்தா அக்காரை எடுத்து வக்க பார்த்தா ஆத்தா அக்கா இல்லையா? உங்க ஆத்தா அக்கா நான் இருக்கேன். ஒட்ட குண்டு எழுதிட்டேன். எப்படி திக்கா புக்கா வித்தாவு போய் எக்கார போய் உட்கார ஒரு அக்காரை போட்டியா அதே கவி சொல்லியா? தமிழ் கவிதைங்க பாது. இதுவா இது வேணாமா? வேற 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 கவி வேணா வச்சுக்கீங்களா? பூரா ஒழுகுது கிடந்து ஒட்ட குண்டு உங்களுக்கு பிடிக்காது போல. கம்மன் பாடி நானே தத்துதி தத்துதி தத்து தத்துதி தத்தாது தத்தாது. நான் சொல்றேன் சொல்லுடா. அப்ப நான் பாடு நீ பாடணும்ல. தத்தி தாத்தூதி தாபூதி வேற மாதிரி தெரியுது, வெளியில கேட்கறது நல்லா தானே கவி பாடு. தத்தி தாதி அப்படின்னு நீங்க சொல்றீங்க, வெளியில கேட்கும் போது வேற மாதிரி தெரியும். என்ன கேக்குது? வேற மாதிரி கேட்டுன்னா அப்புறம் அதோட நிப்பாட்டுங்க. என்ன நடத்தா உடனே மண்ணிலே அண்ணன் நோக்கினார் அவனும் நோக்கினார் பாடுனானே. இதுக்காச்சும் நீ பாடு கவி பாடுனீங்க. ஆயிரம் கவி பாடுனீங்க. பாடு பாடு என்பது மக்கள் மனித சொல்ல கேவலம் பாடுனானே. இதுக்கு வந்து கவி பாடு. நான் வீடு தம்பில் வேலை படித்த வேலை தெரியுது. அதை வெள்ளு பந்தை பாடி வைத்தானே. பத்திர புத்திரணி மித்திரணி சத்துருவி பத்தினி கால் வாங்கிட்டேன். ஆமா ஆமாண்டா சொல்றேன். சரிதான் நீங்க சொல்றது கூட சரிதான் சொல்றேன். யாரும் இங்க போற இருக்கு. அப்படி பாடுவோம்ல. யானை போய் ஞான தலைவர் தலைமை செய்யினார். சேனையும் செல்வம் தீங்கு பாட சொல்லி அவன் ஆதிவிடார் அடிவிற்கு ஞானப்படுத்த விமல முன்னோர் கோல்படி யார் வழி வாங்கினவன் நிம்மல நிர்மல நீ அரவத்தல் தம் திரு கவர்ந்து பணிந்து வேண்டாம் உள்ளன இருக்கிற பாடி பெருமோர் இல்லையா? அருமையா பேசுறீங்க. கவனமான பேச்சு, பணிமான பேச்சு, குதூகலமான பேச்சு, குதர்க்கமான பேச்சு, பேச்சு பழவை பேச்சு பேசினார். அன்றைய மகாபாரதத்தை துரியோதனன் ஆமாண்ட வந்து சொன்னானே. சகுனி துரியோதனன் ஆமா பற்றி வாழ்ந்தனால செத்தா மகாபாரதத்துல
ஏன் நீங்க ஆமா பண்ணீங்க சரியா ஒத்துக்கிட்டானே பாஞ்சாலியாக பெற்றவள் தன்னுடைய பிறந்த சாயன பட்டம் உண்ணுன்ற சரியா ஒத்துக்கிட்டு வேறா கீசங்க ஏன் அண்ணனே ஒத்துக்கலையா அறிவா பேசுறாரு என்னது சாப்பிட்டு இருப்பாரு ஏன்னா சாப்பிட்ட உலகத்திலே அந்த தேவ அமிர்தத்தை சாப்பிட்டதுனால கடித்தரப்பட்டு சுசுரமன் அது ரெண்டா புடக்கலையா பேசுனா மந்த மலையோட மதித்தலோட மயிறு உலகத்திலே சிறப்பு உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரை கொடுத்தானே ஆளுநர் ஏகப்பட்டவன் தன்னை உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரை கொடுத்தாரு இல்லையா ஐயோன்னு சொல்லப்படி எவனுடைய தாய் ஐயோன்னு சொன்னா எவன் மனவரமானுக்கு ஐயோன்னாங்க ஏன் பிறகு கட்டினாரு ராவணன் அழிப்ப பிறகு அன்னைக்கு கட்டினாரு இல்லையா தன் கையை தனக்கு என்பதாலே தன் கையை நம்பி வாழ்ந்தார் கும்பகர்ணன் ஏன் அவனை சிறப்பிட்டாலையா என் கையை கட்டினார் பேசிக் கொண்டார் குபர் ஒரு தனக்குத்தானே பேசி காரணத்தாலே அன்னை அருள் வாங்கினார் இல்லையா பேசும்படிய பலன் அபிமன்யு மகாபாரதத்திலே பேசும்படிய அபிமன்யு பலன் சக்கரை விருத்தி எப்படி உடைப்பது என்ற விவரம் தெரிஞ்சுதாலையா முழுமையா பேச உலகத்தை மகாபாரதத்தை முழுமையா முடித்தார் கர்ணனாகப்பட்டவன் காரணம் என்ன அந்த மகாபாரதத்தை முழுமையா முடிக்க வேண்டும் அவன் வாங்கி வந்த வரம் நாராயணா தண்ணீர் ஐயமடா படுக்கை தண்ணீரை படுத்துக்க மகாபாரதம் அதனால நாராயண பேர் வந்து அப்படி பேசுறது நல்லா இருக்கும் பிச்சை எடுத்தா இது கையில் ஏற்றி ஆறு பிச்சை எடுத்ததால சிறப்பதுக்கு ஆரத்துக்கு ஒரு மாபெரும் சிறப்பு என்ற ஒரு எழுத்துக்காக அகாரம் உகாரம் உகாரம் என்ற பிரம்ம மந்திரத்தை உட்படி விநாயகர் கொடுத்தாரே என்ற ஒரு வார்த்தைக்கு மண்டை ஆற்றினார் காரணம் வீசனாபுரம் தன் இரு மண்டை இரு பக்கம் ஆற்றினால உலகம் இரண்டாக பிறந்ததால் அண்ணன் மண்டை ஆற்றினாலையா ஒரு வார்த்தை கொள்ளும் அன்று அவனை கொண்டு வாரம் சொல்லுவதா கொன்று வாரம் சொன்னதால் இறந்தார் கோவலன் உலகத்தை ஒற்றை காலிலே 16,000 ஆண்டுகள் தவம் செய்தார் கும்பகர்ணன் என் அண்ணன் வென்றார் இல்லையா என பிச்சு எழுந்தானே தன்னுடைய தன் சொத்து தலையை பிச்சு எழுதும் யார் அப்படின்னா சம்மாசோன்னு சொல்லக்கூடியவன் ஏன் பிச்சு எழுந்தார் இல்லையா நாயாக மாறின பயிர் கடவுள் அன்று நாயாக உருமாறினாலே உலகத்தை இழுப்பதற்கு சிவனுக்கு உறுதுணையாக என்றார் கோழி பிடிக்கிறேன் வாழையை வைத்து பார்க்க இருக்கை மயிரை பிடிங்க சும்மா மயிரை பிடி கீழே அடிச்சா கீழே பத்து உருவானா இல்லையா கீழே போட்டாரு அந்த கட்டி வந்த மூட்டையை 18 ஆண்டு கீழே போட்டதாலே உலகமே அழிந்துதான் என் அண்ணன் மூட்டையை வச்சுட்டு தைரியமா பேச ஆரம்பிச்சிருக்கீங்க பேசி இறந்தவன் யார் தெரியுமா துசாதன மகாபாரதத்தை அன்று பேசுகிறானே இறந்தா துரோணாச்சாரிய கையாலே என் அண்ணன் பேசி ஆகலையா என்ன சொல்ல உலகத்திலே இந்த மகாபாரத ஒரு இடம் ஏன் தள்ள எடுத்துக்கொண்டு எழுதுப்படுத்த தலையிலே அடித்துக் கொண்டதாலே மகாபாரதம் அழிச்சுட்டாலையா என்ன கேட்க மூன்றடி என்ன கேட்டார் மகாபாரத இடத்துல மகாவிஷ்ணு ஏன் மூன்று ஏன் கொண்டையை பித்திருந்தாலே அந்த பார்வதியுடைய கொண்டையை பித்திருந்தாலும் அதனாலதான் ஒரு பெண்ணினாலே உனக்கு இறப்பு வர சாபத்தவங்க இல்லையா இந்த நாடகம் வேண்டாம் ஒரு நாடகத்தை எடுத்துக்காட்டி உலகத்தை என்ன பார்த்தா நாடகத்தை எடுத்துக்காட்டி ஒரு ஆளத்தாலே அவருக்கு மகாபாரத சிறப்பு கொடுத்தார் காரணம் நீங்க சொல்லி அருமாலே ஏன் நாடகத்தை நொறுக்கிற உலகத்தை அந்த வைத்திருந்த கை வைத்து விழாக்கப்பட்டதை நொறுக்கியதாலே எத்தனை பார்த்துக்க பழனிசாமி யார் தெரியுமா அன்று தன் மனைவியை குறைத்துக் கொண்டு சாமி உலகத்தை அன்று இறைவனை பார்ப்பதற்காக உலகத்தை என்ன சொல்ல வரேன் அதையாவது கேள்வி நல்லா இருப்பேன் இந்த பேசுறேன் ஆரம்பிக்கிறேன் எங்கிட்டு பேசுறது இப்படி மூச்சுக்கு முன்னூறு ஆரம்பித்தார் ராமாயண போரை ஆரம்பித்தவர் யார் தெரியுமா ஜாம்பவானா வெள்ளச்சாமி வெள்ளைச்சாமி கருப்பசாமியா உருமாறுகள் ராமனுடைய இரண்டாவது பிள்ளை ஆனா வெள்ளைச்சாமியாக ஒன்று நாகப்பட உருமாறி யாரத்தலை திருமணம் சொல்லி சொல்லக்கூடிய மாபெரும் இடத்திலே வெள்ளை பிள்ளையான உருமாறு அப்ப வெள்ளச்சாமி என்ற பேர் யாருக்கு உண்டு அப்படின்னா அண்ணன் நாகப்பெருமானுக்கு ஏன் மாலை அவிழ்த்து போட்டாரே சித்தியாபுரத்தினுடைய மாலை அவிழ்த்து கீழே போட்டதா அதை பார்த்து ராமன் தேடி வந்தார் ஏன் மாலையை நான் அவிழ்த்து போட்டு எனக்கு சுதமானம் என் நாடு என் மக்கள் தனக்கென்ற மக்கள் என்று உருவப்புறம் வந்ததால்தான் உருவானது பழனி நாடாம வேண்டாம் சம்பளம் வேண்டாம் ஒரு அம்பலத்தில் ஆடின சூரமான் அந்த திரையில அம்பலத்தில் ஆடினாலே உருவானது வெள்ளி அம்பலம் எனக்கு சம்பளம் வேணாம்னு நான் சொல்றேன் நீ வாங்கிட்டு போயா நல்லா இருப்பேன் என்னை உயிரை எடுக்காத நான் உயிரை எடுக்கக்கூடிய தன்மை வேண்டாம் யாரும் என்னை எவனாகப்பட்டவன் காரணம் மார்க்கண்டைய உயிரை அன்று எடுத்தவனாலே மாபெரும் சிறப்பை கொடுத்தவனாலே என கீழே குதித்தான் அன்று ஆந்திரை பெருமான் அன்று கோபம் கொண்டு சொன்னானே அந்த ராமன் போனார் அப்படின்னு என்ன காரணம் என் மகன் பரதன் நாவ வேண்டும் ராமன் காட்டு செல்வதற்காக அன்று ராமன் மோச்சு போனார் ஏன் மோச்சு போறீங்க
ஆலை அவிழ்த்தினாலே அன்று பாஞ்சாலுடைய ஆலை அவிழ்த்து துச்சாலை இருந்ததாலே அண்ணன் போய் அந்த ஆலையை கொடுத்தார் கண்ணமாத்மா. எதற்காக? பாஞ்சாலிக்காக. ஆயா கழுத்து செயினு செருப்பு எல்லாம் குடிச்சுலாம் பத்திரம் பார்த்துங்க. ஏன்னா உலகத்திலே நன்றி நிலத்தையும் குஞ்சு நிலத்தை உருவாக்கிய யார் அப்படின்னா முருகப்பெருமான். விலை மழை சார்ந்தது குளிர்ச்சி என்றும் காடு காடு சார்ந்தது உருளை என்றும் வயல் வயல் சார்ந்தது கூட்டத்தில் அமைந்தார். யார் மட்டும் கைத்தொடர் மகாபத்துவத்தில் கூட்டத்தில் உட்கார்ந்தனாலனா அவருக்கு ஒரு சிறப்பு. சரி வாங்க, நீதானே இதிகாச சுடர் புராண புயல், நீதானே வா. ஏய் வாயா இங்க. காலத்துக்கு வைத்தார் திருவண்ணாமலை. உலகத்தை விட்டு பிரிய விரும்பியிருக்கான். வழிபட்டு சென்றான் கிருஷ்ணபரமாத்மா. என்ன கேட்க வந்தது யாரு கேட்க வாக்கு இல்ல. வாயை போட்டு பேசிட்டு கேட்க வராமையா படிச்சிருக்கீங்க. புராண விவரமா பேசுறீங்களே, யார் நீங்க தெரிஞ்சா உங்களுக்கு? எங்கயா கேட்க வச்ச? நீ முதல்ல கேட்டுங்களா? எப்ப? நீதான் இதிகாச சுடர் புராண புயல் இலக்கிய இடினால உடனே. ஆமா ஆமா சொல்லிருப்பாங்க. பெட்டிக்கார சொன்னார் உன்னை பத்தி. பெட்டிக்காரா 18 புராணத்தை அப்படியே புலந்து தள்ளி சொல்லியிருப்பாரு. அவங்க பிளந்து தள்ளினீர்கள். நீங்க யாரு? அப்பா ஈன்ற தந்தை என்ன சாமி என்ன அப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு மட்டும் பதில் சரிங்களா? சரியா சொல்றேன். நல்லா இருக்கல சாமி, நல்லா இருக்கல. என்ன மந்தியா மந்தியா இருக்காது, அதை கேட்கல. நீங்க நல்லா இருக்கானே? நல்லா இருக்கேன். அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. இந்த நாடகம் தேவையா? நீ தேவையான்னு கேட்கிறேன். அதை கேட்கல சாமி. அப்பா அம்மா நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. அப்பா பேரு, உங்க அப்பா பேரு பிரம்மா. இப்பதான் பாடம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதை கேட்கல. உங்க அப்பாவுக்கு என்ன வேலை? படைக்கிறார். பேசாச்சு வேற மாதிரி நல்லா பேசுங்க. எப்போ பேசுறேன் உலகத்தை கையாளுகிற புல் கொண்டு எண்பத்தி 4 ஜீவராசியை படைக்கின்றார் பிரம்மதேவன். உலகத்திலே வைக்கப்படப்பட தீ வச்சா திகு திகு நீ தானே கவனமா சொல்ல சொன்ன. நான் தான் சொல்ல சொன்னேன். தெளிவாக பிரம்மன் படைக்கிறார். எல்லாத்தையும் படைச்சீங்க பாரு. சுருக்கமா சொல்றோம். சகலத்தை படைச்சீங்க பாரு. மண்ணு பெண்ணு மரம் செடி கொடி அனைத்து படைத்தார் எங்க பண்ணு. எங்க பாத படைத்தார். எங்கப்பா நான் பிறந்தது உங்க படுக்க எங்க படுக்க எங்க பண்ணு. நான் பிறந்தது எங்க படுக்க எங்க பண்ணு. எங்க பண்ணு நீ பண்ணு. ஆத்தாளுக்கு 2 நிமிஷம்னா நான் என்ன சொல்லி நீங்க சொல்லிட்டு இருக்க? யாருக்கு பிறந்த? நான் பிறந்தது எங்க அப்பனுக்கு. அப்ப ஆத்தாளுக்கு பிறந்தயா? உங்க அப்பனை பத்தி உங்க அம்மாவுக்கு பிறந்தியா? 2 பேருக்கு சேர்ந்து பாதி பாதியா பிறந்தியா? அது ஜராசந்தன் தானே பிறந்த. பாதி பாதிக்கு 2 அம்மாவுக்கு. நீ எப்படி உங்க அப்பனுக்கு உங்க மாதிரி உங்க அம்மாவுக்கு பாதி எப்படி பிறந்த? நீ அந்த பாதி இல்ல, 2 பேரும் கூடி பெற்றாங்க. நீ தான் கூடி பேசுறோம். ஏன் நமக்கு என்ன பிள்ளை பிறக்கல? கொஞ்ச நேரத்துல நீ பெக்க வச்சிருவையா கண்ணா? நீ தான் கூடி பிள்ளை பிறக்கல. அந்த கூடி வேற இந்த கூடி வேற. அந்த கூடிக்கு இந்த கூடி என்ன வித்தியாசம்? அந்த இருட்டுக்குள்ள கூடுவாங்க. இப்ப நம்ம லைட் அப்படியே இருட்டு தானே. அப்ப பேசினா பிள்ளை பிறக்குமா? அப்ப இருட்டு தானே இருக்கும். அம்மாட்ட பாபா யாரு பெக்க வச்சிருவாரு சும்மா கிடக்க. நீங்க வேற சாமி அந்த இருட்டுக்குள்ள கூடாது. யாருக்கு பிறந்த நீ முதல்ல? பிறந்தது எங்க அப்பனுக்கு தான். உங்க ஆத்தா இருக்கு இல்லையா? ஆத்தா இருக்கு. 10 மாசம் வந்து பெத்தது யார் உன்னையா? எங்க ஆத்தாதே. உங்க அம்மா தானே. தாயா பிள்ளையா இருந்தாலும் வாய் வேற. 10 மாசம் யார் சொன்னா? எங்க ஆத்தாதான். அப்ப அடுத்தவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைய உங்க அப்பா அவர்கள் சொல்றாரா? அப்பனுக்கு தானே வருது. ஊர் பயிருக்கு அவருக்கு 10 மாசம் உங்க அம்மா தானே சுமந்துச்சு. உங்க அம்மாவுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு உங்க அப்பா எப்படி சொல்ல வந்தாரு? 2 பேரும் கூடி பெற்றாங்க சாமி. 2 பேருக்கு 5 மாசம் அவங்க 5 மாசம் வருதா? அப்படி இல்ல. திருமணம் ஒண்ணு ஆகுமா? கல்யாணம் பண்ணாரா? கல்யாணம் பண்ணாரு. தாலி எங்க கட்டினாரு? தாலி கழுத்துல கட்டுவாங்க. அப்ப பிள்ளை வாயில வந்திருக்கணும். ஏன் வயிற்றுக்கு போன நீ? கழுத்துல கட்டினா வாயில வரணுமா? ஏய் அதுக்கு இதான் பக்கம் கழுத்துல தானே. கழுத்துல கட்டாரா வயிற்றுல வர்றதுக்கு? கழுத்துல கட்டாரு. அப்ப பிள்ளை எங்க வந்திருக்கணும்?
கல்யாணத்தை பத்தி சாமிக்கு என்னன்னு தெரியும். எனக்கு தெரியாது. நீ தெரிஞ்சால்தானே சாமி இருட்டுக்குள்ள ஒரு இருட்டு அறைன்னு ஒண்ணு இருக்கும். சரி, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அறைக்குள்ள போன உடனே நானா பிறந்திருக்கேன். அப்ப உங்களை கூட்டிட்டு ஒரு 1/2 கிலோ போனா நீங்க அப்பாவும் எங்க அம்மாவும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இருட்டுக்குள்ள போயிட்டா அப்ப தாலி கட்டவனும் தாலி வாங்கணும் அழைச்சு இருக்கணும். ஆமா, அப்படி சொல்ல வேண்டியது முன்னாடியே. புரிஞ்சு வச்சு யாராரு உள்ள இருக்கணும்? யாரா தாலி கட்டினவரு தாலி வாங்கினவர். தாலி கட்டினவனும் தாலி வாங்கினவர். உங்க அம்மா உட்கார்ந்து இருக்கும். உங்க அப்பா தாலி கட்டுவார். ஒரு முடிச்சு உங்க அப்பா போடுவார். மிச்சம் 2 முடிச்சு யாரு போடுவா? நாத்தனார். யாருக்கு நாத்தனாரு? உங்க அம்மாவுக்கு நாத்தனார். அதாவது உங்க அப்பாவுடைய தங்கச்சியோ அக்காவோ. தாலி கட்டவனும் தாலி வாங்கணும் எங்க இருக்கணும்? எதுல போய் முடிய போகுதுன்னு தெரியல. எங்க இருக்கணும்? உள்ள இருக்கணும். அப்பதானே பிள்ளை பிறக்கும். முத முடிச்சு யாரு போட்டா? முத முடிச்சு எங்க அப்பா போட்டா. அடுத்து முடிச்சு யாரு போட்டா? அடுத்த முடிச்சு உங்க அப்பாவோட தங்கச்சி. அதாவது உங்க அத்தை. அடுத்து முடிச்சு யாரு போட்டா? உங்க அப்பாவோட அக்கா. அதாவது அதுவும் உங்க அத்தை. அப்ப முதலிரவுல யாரு இருக்கணும்? உங்க அப்பா, உங்க அப்பாவோட தங்கச்சி, உங்க அப்பாவோட அக்கா எல்லாருமே முதலிரவுக்குள்ள இருக்கணும். முதலாத்திரி எப்படி இருக்கும்? புழு புழுன்னு புக்கு. நீரான தாலி கட்டணும், தாலி வாங்க உள்ள நீரான சொன்ன தாலி கட்டுறது எங்க அப்பா மட்டும் தான் இருக்கிற ஊர்ல அப்படி பேருமா ஊட்டி கொண்டு வச்சுக்கிறேன். நீரான பிச்சை கட்டி முடிச்சுங்க. அவங்க அத்தனை முடிச்சு நீர் ஊர்ல அப்படி பேர் கூட்டி கொண்டு வச்சா முதலாத்திரி நடத்துவாங்க. அப்ப யாரால உள்ள இருந்தா அங்க ஒண்ணு கிடந்துறதுக்கு நல்லா பைபாஸ் ரோட்ல ஓட்டு நடத்தி கிடக்க வேண்டியதானே? ஆமா. ஐயா இங்க முரட்டு நூஜாட்டா இருப்பாங்க. ஒரு பிள்ளை பிறகுது. நீ எங்க இருந்து வந்த? பிள்ளை எங்க இருந்து அங்கதான் இருந்து. வயிற்றுல இருந்து வந்த. ஒத்துக்கிறியா? இப்ப ஒரு பொருள் இருக்கு. ஒரு இடத்த கொண்டு வைக்கிறோம். எங்க எடுப்போம்? எங்க எடுப்போம்? எடுத்த இடத்துல எங்க வச்சோமோ ஆமா அங்கதான் எடுப்போம். இப்ப உங்க அம்மா எங்க இருந்து வந்தா? எங்க அம்மா அவருக்கு வயிற்றுல இருந்து வந்தேன். எங்க சொல்லுச்சு? வயிற்றுல. எப்படி நீ வயிற்றுல போன? வயிற்றுல எப்படி நான் எப்படி போனேன்? ஒரு பொருள் கொண்டு உள்ள வச்சாதான் எடுக்க முடியும். ஆமா, அந்த கட்டையை கொண்டு இங்க வைக்கிறேன். எங்க எடுப்பேன்? எங்க வச்சா எங்க எடுப்பேன்? உங்க அம்மா எங்க இருந்து வந்து? வயிற்றுல. அப்ப உங்க அம்மா எப்படி நீ உள்ள போன? வயிற்று குளிக்காமையா? முதலாத்திரி வளர்க்காது, பிள்ளை வளர்க்காது. முதலாத்திரிய என்ன முதலாத்தி? ஒரு ஆணு பெண்ணும் தனித்திரும் முதலாத்திரி. ஒரு ஆணுக்கு எது தெரியும் முதலாத்திரி? சிவராத்திரி. ஒத்துக்கிறியா? அப்ப சிவராத்திரியில நடந்துச்சா முதலாத்திரி? சிவராத்திரியில முதலாத்திரி நடந்துச்சா? அப்ப எது முதலாத்திரி? ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு நவராத்திரி, ஆணுக்கு சிவராத்திரி. அப்ப இது எத்தனாவது ராத்திரி? ரெண்டாவது ராத்திரி. அப்ப ரெண்டாவது ராத்திரி தான் உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கும். அப்ப முதலாத்திரி உங்க அம்மாவை கூட்டி போனது யாரு? முதலாத்திரி எங்க அம்மாவை கூட்டி போனது ஆம்பளை. ஒரு ஆணுக்கு சிவராத்திரி முதலாத்திரி. அப்ப ஆம்பளைக்கு எது முதலாத்திரி? சிவராத்திரி. அப்ப இப்ப நடந்து உங்க அப்பாவுக்கு உங்க அம்மா அனுப்பிச்சு அது எத்தனாவது ராத்திரி? ரெண்டாவது ராத்திரி. அப்ப ரெண்டாவது ராத்திரி தான் உங்க அப்பா உங்க அம்மா கூட்டி போனாரு. அப்ப முதலாத்திரி யாரு கூட்டி போனாரு? ஊர் பையன் கூட்டி போயிருக்கேன். கற்பனை நீ தான் சொல்லுங்க. அப்பா வரை பிறந்தது என்ன பண்ற? நீ தான் இதிகாச சுடர். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. என்ன? உங்களை மட்டும் என் ஊருக்கு நாடகத்துக்கு போட்டு கூட்டி போறாங்க. அதோட எங்க ஆட்டா விளக்க மாட்டேன் எதிர்பட்ச வரை நாடகத்துக்கு போய் நீ கெட்டு தொலைஞ்சு போயிட்டேன். ஏன் சொல்றீங்க? உங்களுடைய திறமை என்ன? ஏன்னா இன்னைக்கு நம்ம மத சங்கத்திலேயே உண்ணா நம்பர் பொறுக்கி போயலாம் இல்ல பஃபுன்ற இடத்துல இருக்கீங்க. வாழ்த்துக்கள். என்னை பத்தி விவரங்க என்ன கேட்கறீங்களா? உங்களை பத்தி நான் என்ன கேட்கணும் பதில் சொல்றேன். கேளுங்க. உங்க அம்மா பேரு கலைவாணி. உங்க பாட்டே பாட்டில இருக்காங்க. பெருமாள் லட்சுமி இன்னும் இருக்காங்களா? இருக்காரு. அதுக்கு மேல கேட்கக்கூடாது. கேட்கலாமா? கேட்கலாம். நான் கேட்கலாமா? கேட்கலாம். நீங்க சொல்லுவீங்களா? சரியா சொல்லுவீங்களா? வாசி சரியில்லையா? சரி. ஆக இந்த இடத்துல நீங்க யாரும் நினைச்சுக்கலாமா? ஆம்பளை. ஆம்பளை ஆம்பளை நடிக்கிறியா? நீங்க என்ன கேட்ட உன்னைய? யாரு கேட்டேன்? நீங்க ஆம்பளையா பொம்பளையா கேட்டா? மனுஷன். மனுஷன் உண்டு. உன்னை மனுஷனா தேவனா அசுரனா பேயா பிசாசு கேட்டனா? என்ன கேட்ட உன்னைய? யாருன்னு கேட்டேன். யாரு நீ? வார்த்தை பிள்ளையா? உங்க அப்படி பிள்ளையா? எழுத்து விடுகிற பிள்ளையா கேட்டனா? உன்னை யாருன்னு கேட்டேன். யாரு நீ? காவல்காரன். நீ காவல்காரனா வேட்டக்காரனா இல்ல பிடிக்க வந்திருக்கியா இல்ல புடுங்க வந்திருக்கியா? இதெல்லாம் உன்னை கேட்கல. உன்னை யாருன்னு கேட்டேன். யாரு நீ? எப்படியே கேட்டாலும் இதான் நான் சொல்லுவேன். இப்ப நீ யாரும் உனக்கு தெரியாது. தெரியுமியா? சொல்லு. அதான் சொன்னேன்ல. உன் பேர் என்ன? என் பேரா வீரத்தேவன். என் பழக்கம் சொல்றதுக்கு 2 பேருக்குமே தகுதி இல்லை. வீரத்தேவன் பேர் சொல்றது. சரி. அப்ப உங்க பேர் வச்சது யாரு? வச்சது எங்க அப்பா. உங்க அப்பா வச்சா உனக்கு எப்படி தெரியும்? எங்க ஆட்டா சொல்லிச்சுல.
அவங்க அப்பா தான் வச்சாரு பேரு. எங்க வச்சாரு? வாயில குடியில பையன். இங்கதான் பேர் எங்க வச்சாரு? இந்த ஊர்ல வச்சாரு. எந்த ஊர்ல? காதுல வச்சாங்க. என் காதுல சின்ன பிள்ளையிலேயே. அப்ப உங்க பேரு என்ன பேர் சொன்னீங்க? வீரத்தேவன். எது வீரத்தேவன்? வேலுமணி சார்ல ஆமா. உன்னை பத்தி தேவராமன் கேட்கிறாங்க. எப்படி தேவராமன் ஓமிச்சு தானே? அதான் இழுச்சா போ அப்படின்னு இழுச்சா பேரே உன்னை நீ இப்படி தெரிஞ்சுக்கிட்டு அலையிற. ஆனா தேவராமன் உன் பேரு தான் பேசிட்டு இருக்காங்க. எப்படி நல்ல விதமாவா? வீரத்தேவன சாதனங்களா? வீரத்தேவன கொக்கா மரியாதை அந்த கொக்கா இல்லையா? வீரத்தேவன கொக்கா. பெருமையா சொல்றீங்க. என்ன வீரத்தேவன் இழுச்சா பேரா இல்ல முட்டா பேரா இல்ல சோத்துக்கு வழியா வந்து நிக்கிறான்? அவர் யாரு? அவர் அருமை என்ன? அவர் பெருமை இந்த சொன்னா நீங்க சொல்றது பெருமையா சொல்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா பெருமையா தான் சொல்றேன். ஆள் தெரியல கீழே. தேவேந்திர அப்பவே சொன்னேன். எப்படி? நாவதானி பூலோகத்துக்கு போவ அங்கே வேலி மனுஷன் ஓரத்துல வீரத்தேவன் ஒரு ஈனாவன நிற்பான் அப்படின்னா நீங்க தானே? ஈனாவன நானா? நம்பினால நீங்க எத்தனை பிள்ளை? 7 பிள்ளை. 7 பேர் இங்க வந்தது யாரு? நான். அப்ப இங்க வந்தவர் சுருக்குனா ஈனாவன். அப்ப ஈனாவன யாரு? நான். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களே. தான் ஒரு ஈனாவன் ஒத்துக்கிற ஒரே ஆளு நீங்க தான். ஒத்துக்கிறதானே வேறு. பேர் வீரத்தவனியே உன் பேர் ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? ஏன் உனக்கு வீரத்தவன் பேர் வச்சாங்க? வீரமான செயல் பண்ண. ஆமா எல்லாமே உங்கள்ட்ட நிக்கிறதே ஒரு வீரம் தானே. அப்படியா? ஆமா. ஏதோ நேற்று ஏதோ ஒரு மிருகத்துல குத்தி கொண்டுதான் கேள்விப்பட்டேன். ஆமா எத்தனை மிருகம் தானே அப்படியே கை பண்ணிடுவேன். சிங்கம் வந்துச்சுன்னா? சிங்கம் வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பி. ஒருவேளை புளிய வந்துச்சுன்னா? அழைச்சு குடிச்சிருவேன் நான். டேய் கணக்கிற புலியா? கடிக்கிற புலி வந்துச்சுன்னா? கடிக்கிற புலி வந்தா புடடி அடிச்சு பாத்திருவேன் நான். ஆமா நேற்று ஒரு புலி வந்ததாகும். அதையே நீங்க குத்தி விரட்டதான் கேள்விப்பட்டேன். ஆமா ஒரு மாதிரி வீரமான நான் வார்த்தை இல்லை. இன்னைக்கு நம்ம ஊர் மேடையில பிள்ளை மங்கலத்துல உனக்கு ஒரு பட்டம் தர போறேன். இது வரைக்கும் எந்த நான் வளர்ச்சி பட்டம் கொடுத்துருக்காங்களா? இல்ல. நான் இந்த பேர் வச்சாங்க தெரியுமா? அவர் பேர் முத்து வீரன். மதுரையிலே காவல் பார்த்ததால என்ன பேர் வந்துச்சு? அப்ப மதுரையை காவல் பார்த்த வீரன் பருத்தி வீரன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பேர் வச்சாங்க பருத்தி வீரன். ஊரில் பிறந்தார். அவர் என்ன சொல்லி கூப்பிட்டாங்க? இப்ப மதுரையை காவல் பார்த்த வீரன் பருத்தி வீரர் காவல் பார்த்த வீரன். இப்ப நீங்க புளிய குத்துற வீரன். நீங்க நாளைக்கு நீங்க ஊருக்குள்ள போனீங்கன்னா உங்களை என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? நல்ல பட்டம் தானே? நாளைக்கு நோட்டீஸ்ல என்ன பேரும்? திருமன்பட்டி புலி குத்தி வீரண்டா. நல்லா இருக்கீங்களா? அடுத்த கொலை யாரு இருக்கா? ஜெகன்மோகினி படத்துல வந்து ஆளு ஊனா பிடிச்சா கூட்டிட்டு வரீங்களா? வருவீங்களா? ஏன் சும்மா உச்சார முடியுமா? செலவுக்கு எவ்வளவு வேணும்? போனா உடனே வராது. 10 மாசத்துக்கு அப்புறம் தான் வரும். என்னடா நீ எல்லாத்தையும் அவுத்து போட்டிருக்க, நான் மேற்கொண்டு எத்தா வச்சுக்கிட்டு வந்திருக்கீங்க. ஆனா நாரதருக்கு குண்டி மட்டும் கனமா இருந்துச்சு. போச்சு தொலைஞ்சிச்சு. அவ்வளவுதான். இன்னைக்கு உன் பாவடைய அவுக்கா போட மாட்டேன். நீ தப்பிச்சுக்கிட்ட. நான் நிக்கிற கோலத்தை பார்த்து கவிசனை போட்டு நான் சமாளிச்சு அந்த முட்டை கவிசனே போடுறதில்லை. நம்ம வாழ்க்கை எப்படியா போகணும்? மாசி மாசத்திலே கல்யாணம் முடிச்சு போட வருது ஓனர் என்ன அப்படி உட்கார்ந்துருக்காரு? சண்டையா? உன் குடும்பம் நல்லபடியா ஆகும்.
குடும்ப சூழ்நிலையை பாரு எப்படி மாறுது. ஏய் என்ன யாரு இப்படி உட்காந்துருக்க? நானாவது முதலாத்திரிக்கு போற பொம்பளை மாதிரி இருக்க. நீ என்ன டவுசர் தெரியுது, அவர் என்னமோ பெட்டிக்கார பேர் எடுத்து குத்திட்டு இருக்காப்ல. இல்ல கேக்குறேன், நான் முடிக்கோயில் பூசாரி. என்ன முனிகோயில் பூசாரி? முகக்கடையா பாரு ராணி, இப்ப என்ன பருமானமா தான் இருப்பேன். ஒரு சண்டால வர விட்டு அப்புறம் பாரு. என்ன பண்ணிடுவாரு? இல்ல என்ன பண்ணிடுவாரு கேக்குறேன். என்ன பண்ணிடுவாரு? திருப்பி நான் செலுத்திடுவேன் பாத்துக்க. ஆமா சிங்கமா இதா பேசிக்கிட்டேமா என்ன ரவுண்ட் ரவுண்டா குடி குடி வீங்கி போயிருக்கு. நடுவுல என்ன அடுப்பு வச்சு தட்டி வச்சு சுடுதண்ணி காய்ச்சின மாதிரி மூளை காய்ச்சல் எடுத்துக்கிட்டாப்லையோ மரியாதை கூப்பிடுங்க. பைப்ல தண்ணி வரல. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம். சாமியை மட்டும் வந்து அதை தற்கொலை பண்ணிக்கிற போறேன். என்னையா பாத்தியா அவர் பின்னால இருந்து தெரியுறாரு. யாருக்கு? உனக்கா? அவருக்கா? அப்படிலாம் இல்ல. ஆனா நீங்க வந்து ஓனர் மாதிரி. மாமா இங்க வா மாமா, வா மாமா. அவருக்கு வார்த்தை மட்டும் பேச சொல்லுவாமா, எனக்கு அஜர்ஜியா இருக்கு. மாதிரி மூடி கணக்கு வாய் நேருந்து வார்த்தை மாமா. வேணா ஏன் வம்புக்கு இருக்கிற? ஏன்னா விடுமா? ஏய் வாய திறக்க வேணா, இப்பதான் மூடி இருக்கிறாங்க. வேணாம் ஒரு வார்த்தை பேசணும். நீங்க வந்து ஓனர் மாதிரி. இந்த பையனை கல்யாணம் பண்ணி போறீங்களா? பண்ணலாம்னு நினைக்க எங்க எப்படி அப்ப பரவாயில்ல. ஆஸ்தி வழங்குறதுக்குமா? அப்படியா? இந்த பையனை பார்த்து அப்படி தெரியும். இல்ல இல்ல அப்படி இவர்தான் எங்க மாமா. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்கம் ஒண்ணு காத்துட்டு இருக்கு. என்னையா அப்படி? உங்க தகுதி என்ன, உங்களுக்கு தராதரம் என்ன? ஆ. உங்க அழகுக்கு நீங்க என்ன பையன்? சரி விடுங்க. ஆனா இந்த பையனை நீங்க கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறீங்க. கல்யாணம் பண்ணிக்காது. ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கம். என்ன அசிங்கம்? என்ன அசிங்கம்? நாளைக்கு நீ இந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு பண்ணிட்டா நீ ஊர்ல போறன்னு வச்சுக்கோ. என்னங்க தம்பி இப்படி சொல்றீங்க? ஊர்லயா? நம்ம இருக்க போது இப்பதான் கோவம் வருது அவனுக்கு. அந்த ஊர் இல்லடா, ஊருக்குள்ள. ஊருக்குள்ள போறன்னு வச்சுக்கவே உன்னை என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? ஒரு வேளை சின்னப்பா பொண்டாட்டி என்ன சொல்லுவாங்க? என்ன போறா பாரியா சின்னப்பா பொண்டாட்டி சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. சரதார் பொண்டாட்டி என்ன சொல்லுவாங்க? சாந்தார். சாந்தார். ஆமா ஆமா. இந்த பாருங்க சாந்தார். சாந்தார் பொண்டாட்டி சொல்லுவாங்க இல்லையா? சொல்லுவாங்க. மதுரை வீர முண்டாட்டினா இந்த மதுரை வீர முண்டாட்டி. முன்னாடி போகுது. அப்படி பருத்தி வீர முண்டாட்டினா அந்த வேணாலும் வந்து கும்பிடுறேன். பருத்தி வீர முண்டாட்டினா இந்த போறா பாரியா பருத்தி வீர முண்டாட்டிப்பாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா என்ன வேலை பண்ணன்னு கேட்டேன். புடியவே குத்தி கொண்டேனாரு. நாளைக்கு நீங்க நாளைக்கு நீங்க கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்கு போனீங்கன்னா உங்களை யாரு பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க? இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோங்க, வாழ்க பல்லாண்டு, நல்லா உங்க குடும்பம் சுபிச்சமா வாழட்டும். உனக்காக என் ஆசிரமத்தில் காத்திருக்கின்றேன். கண்டிப்பா நான் உங்க ஆசிரமத்தை தேடி கண்டிப்பா வருவேன். போய் அங்க ஆமா புளிக்குத்தி மாமா குடும்பத்தை கெடுக்க வந்திருக்காரு.